இறை நம்பிக்கையால் நலம் பெறும் குடும்பம். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். மத்தேயு 15:28. இறை நம்பிக்கை மிகவும் தேவையான ஒன்று. இறை நம்பிக்கை வாழ்வில் நங்கூரம் போன்றது. நம் வாழ்வில் பலவீனத்தால் பல போராட்டங்களால் சோர்ந்து போகும்போது, நாம் அலைக்கழிக்கப்படும் போதும் நங்கூரமாக தாங்கி பிடிப்பது இறை நம்பிக்கையே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீரு சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அப்போது அங்கு வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கின்றாள் என தன் மகளின் நலனுக்காக கதறினார். ஆனால் இயேசு கிறிஸ்து பதில் எதுவும் சொல்லவில்லை. அப்பெண் விடாமல் நம்பிக்கையோடு கத்திக்கொண்டே இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து சென்றார். சீடர்கள் அப்பெண்ணுக்காக இயேசுவிடம் பரிந்து பேசினார்கள். அப்போது இயேசு கிறிஸ்து பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று கூறினார். இறை நம்பிக்கையுடைய அப்பெண் தன்னை தாழ்த்தி தங்களுடைய உரிமையாளர்களின் மேஜையிலிருந்து விழுகின்ற சிறிய உணவு துண்டுகளை நாய்க்குட்டிகள் சாப்பிடுவது போல இயேசு கிறிஸ்துவிடமிருந்து சிறிதளவு நன்மை கிடைத்தால் அதுவே தன் மகளை குணப்படுத்தும் என்ற தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தினார். உடனே இயேசு கிறிஸ்து அப்பெண்ணின் ஆழமான நம்பிக்கையை கண்டு அதை பாராட்டினார். மட்டுமல்லாது அவளுடைய மகளை குணமாக்கினார். குடும்பத்தில் உள்ளவர்களின் நலமான வாழ்வு சக உறுப்பினர்களின் இறை நம்பிக்கை சார்ந்து அமையும். ஒருவரின் இறை நம்பிக்கையில் ஒரு குடும்பம் நலமான வாழ்வு பெற்றது போல நாமும் நம் குடும்ப உறுப்பினர்களின் நலனில் கரிசனை உடையவர்களாய் இறை நம்பிக்கையில் பலப்படுவோம். இறைவனிடமிருந்து நலமான வாழ்வு பெறுவோம். ஜெபம். நம்பிக்கையின் ஆதாரமான இறைவா, எமது குடும்பம் நலம் பெறும் குடும்பமாக என்றென்றும் வாழ அருள்தாரும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். இறை நம்பிக்கையால்